திருப்பூர் கனகம்பாளையம் பாலாஜி நகரை சார்ந்த முரளி மணிமேகலை தம்பதியோட செல்ல பிள்ளை தான் தீபக். 12 வயசு, 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. தலைமை ஆசிரியர் மணிமேகலை தீபக்குடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே வீட்டுக்காரர் கூப்பிட்டு இவங்க போகிறாங்க. அவங்க சொல்கிற 2 தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை அடிக்கக்கூடாது தான் சட்டமாக தான் சொல்லுது, சரியும் கூட தானே. நான் பள்ளியோட ஒன்று ஹிட்லரோட நாஜி சிறை கூட படிக்க போகிற இடம் மேடம், ஜாலியாக இருக்கணும். பள்ளியோட போனால் ஆசையாக போகணும். நான் படித்தப்பே அப்படி தான் இருக்குது, எங்கள் அப்பா படித்தப்பே அப்படி தான் இருக்கு, என் மையம் படித்தப்பே. பள்ளியோடம் போகிறதுனா எப்படியாவது நீ லீவாக இருந்துட்டு அவங்க அடையிற மகிழ்ச்சி இருக்குல்ல. அரசு பள்ளி அப்படிங்கிறது தான் இப்போ கார்னர் பண்ணுறது பள்ளிக்கூடத்தில் இல்லை, கவர்மெண்ட். இப்போ இதே தனியார் பள்ளியில் இருந்தால் இவ்வளோ பெரிய நியூஸ் வந்துருக்குமா? நம்ம விக்டிம் சைடு தான் நிற்கணும். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களும் நான் கற்றுக்கொண்டதும் 2 பேர் இருக்கிறாங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பக்கம் தான் நிற்கணும். அதுதான் இங்கே நடுநிலை, அதுதான் இங்கே சோசியல் ஜஸ்டிஃபிகேஷன். அவர்களுடைய மரணம் எளிதாக கிடக்கல. பட் என்ன உண்மைன்னு தெரியாமல் போட்டு விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பேப்பர் ரிப்போர்ட் வரட்டும், டீச்சர்ஸ் என்கொயரி பண்ணுவாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. பள்ளிக்கூடத்தில் அப்படியெல்லாம் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட முடியாது. எல்லா மாணவர்கள் இருக்காங்க, மற்ற மாணவர்கள் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி பண்ணாங்க ஒன்றுன்னு. அது வெளியே வராமல் போயிடாது. எவ்வளோ நேரம் எத்தனை பேரை மாட்டிடுவீங்க? சாயந்தரம் வீட்டுக்கு போனால் எல்லா பேரும் சொல்லிடுவாங்க அவங்க வீட்டில், அந்த அண்ணா இப்படி தான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா பள்ளிக்கூடங்கள்ல தான் நம்மளோட அறிவு வளருது அப்படின்னு சொன்னாலும் பழைய காலங்கள்ல அடிச்சு வழிமுறைப்படுத்தினாதான் பிள்ளைங்க நல்லா வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த முறை எல்லாமே குறைஞ்சிருச்சு. குழந்தைகளை மனதளவிலோ உடலளவிலோ தண்டனை எதுவுமே கொடுக்க கூடாது, அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் அரசு பள்ளியில ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கான். பெற்றோர்கள் சார்பில் இதை அடிச்சுதான் கொலை பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு சார்? இறந்து போன மாணவன் தீபக் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்துகிறேன், நேயர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். அது என்ன கிரைம் நடந்திருந்தாலும் அந்த கிரைம் கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். பட் இன்னும் பிஎம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடாப்சி ரிப்போர்ட் வராமல் நம்ம அதில் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக பேசுறது ஒன்றும் இல்லை. முதல் பாயிண்ட்டு, திருப்பூர் கனகம்பாளையம் பாலாஜி நகரை சார்ந்த முரளி மணிமேகலை தம்பதியோட செல்ல பிள்ளை தான் தீபக். 12 வயசு, 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. காலையில் நல்ல மாதிரி தான் ஸ்கூலுக்கு போகிறாரு. இந்த இதில் மதியானம் சாப்பாடு லஞ்ச் பிரேக் முடிஞ்சது. 1:30 மணி போல் தலைமை ஆசிரியர் மணிமேகலை தீபக்குடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு இவங்க போகிறாங்க. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பாடி மார்ச்சரி பின்னக்கிடங்கில் இருக்குது அப்படின்னு எங்கள் பயங்கரமாக கத்துறாங்க, அழுகுறாங்க. அதெல்லாம் பாவமாக இருக்குது. அதை போட்டு காமிச்சிட்டே இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. யார் எழுதாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அது டாப்ஸ் ரிப்போர்ட் வரணும், வந்த பிறகு தான் சொல்ல முடியும். அவங்க பள்ளிக்கூடத்தை டீச்சர்ஸை சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கூட சொன்னார், அந்த டீச்சர் பேர் தான் தெரியும், அந்த டீச்சராக நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். ஸோ அட்டாப்சி முடியட்டும். அட்டாப்சி முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும் இது எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை அடிக்கக்கூடாது தான் சட்டமாக தான் சொல்லுது, சரியும் கூட தானே. நான் பள்ளியோட ஒன்று ஹிட்லரோட நாஜி சிறை கூட இல்லை, படிக்க போகிற இடம் மேடம், ஜாலியாக இருக்கணும். பள்ளியோட போனால் ஆசையாக போகணும். நான் படித்தப்பே அப்படி தான் இருக்குது, எங்கள் அப்பா படித்தப்பே அப்படி தான் இருக்கு, என் மையம் படித்தப்பே. பள்ளியோடம் போகிறதுனா எப்படியாவது நீ லீவாக இருந்துட்டு அவங்க அடையிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படி சிஸ்டமேட்டிக், இந்த சிஸ்டமே தப்பாக இருக்கிறது தான் என்னோட கருத்து. வேறு வழி இல்லை, படித்து தானே ஆகணும். என் பையன்கிட்ட தான் சொல்லுவேன், கடுப்பாக இருக்கா, எரிச்சலாக இருக்கா, பைக்கில் அடிச்சு போகல, ஆமாப்பா எரிச்சலாக இருக்கு, கடுப்பாக தான் இருக்கு, வேறு வழி இல்லைடா, படித்து தானே ஆகணும். இந்த மெக்கானிக் கல்வியோட சிஸ்டம் இது தானே சொல்லுது. படிக்காமல் இருந்து என்ன பண்ணுறது? இயற்கையாக வளர்க்க போகிறோன்னு ஊரில் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம். படிக்காமல் எல்லோரும் ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்களா? அன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அப்படியே தம்மாய் நின்றுமே. ரெண்டாவது, அரசு பள்ளி அப்படிங்கிறது தான் இப்போ கார்னர் பண்ணுறது பள்ளிக்கூடத்தில் இல்லை, கவர்மெண்ட். இப்போ இதே தனியார் பள்ளியில் இருந்தால் இவ்வளோ பெரிய நியூஸ் வந்துருக்குமா? இதோட பெருசாகவும் வந்துருக்குங்க சார். அது பாலிடிக்ஸ் தான். இப்போ கன்னியாகுமரி இஷ்யூ, ஸ்ரீமதி பாப்பா இஷ்யூவில் பெரிய இஷ்யூ தான். அது இறப்பும் பெருசு, இழப்பும் பெருசு. காரணம் அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகம் எடுத்த ஸ்டாண்டு, அது தப்பான ஸ்டாண்டு. அது பேரண்ட்ஸ் பக்கம் போய் நின்ற வேண்டியதா என்ன இருக்க போகுது? பயம் தான், நம்ம புரியாது இல்லைம்மா. இப்போ நான் ஒரு கிரிமினல்ஸோட இருக்கிறது, நீ இருக்கிறது ஒன்றா, நீ இருக்கிறது ஒன்றா. நான் எப்படி பழகணும், எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு ஒரு வரையறை எனக்கு தெரியும். ஒரு போலீஸ்காரருக்கு தெரியும் கிரிமினல்ஸோட எவ்வளோ தூரத்தில் பழகணும்னு. புதுசாக திடீர்னு ஒரு பப்ளிக் க்ரௌடு சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் ஒரு மேலே இருக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. 5 பேர் ஆகிட்டா 10 பேர் ஆகிட்டா க்ரௌட்ஸ். ஒரு புக்கு இருக்குமா, படிக்கணும் வாங்கி, க்ரௌட் சைக்காலஜி இருக்குது, ஏஎஸ்சில் ப்ரிப்பரேஷனில் இருக்குது அந்த புக்கு. அது மாறிடும், ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஓடலாம் கூடாது, இறங்கி நின்று. எங்கள்
ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனாலும் டிரைவர் வந்து அடிக்கிறீங்க, எப்படிமா டிரைவர் நிற்பான் உங்களை நம்பி? இல்ல சார், பயம் இல்ல, அவங்க தப்பு பண்ணலன்னா நின்று இருக்கலாம். அதான் க்ரௌட் சைக்காலஜின்னு சொல்ல வரேன். யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்க ஆரம்பிப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. புரியாதுமா, நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள தான் என்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியும். அது அவங்க எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியாது. நான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தையும் சார்ஜ் பண்ணல, யாரையும் சார்ஜ் பண்ணல. பிஎம் ரிப்போர்ட் வரட்டும், இறந்த பையனுக்கான நீதி வரணும். பிஎம் ரிப்போர்ட் வந்து மறுபடியும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். பிஎம் ரிப்போர்ட் வரணும், வந்தால் தான் பேச முடியும். இல்லை ஸ்ரீமதி பாப்பா விஷயத்துலையுமே மாறி மாறி பேசி ஒரு யூடியூப் சேனல் அவரெல்லாம் பெரிய ஆளாக கொண்டாடுறாங்க அந்த உலகத்தில். அவர் வந்து அது காதல் இருந்து அது இருந்துன்னு பேசுகிறார். எப்போ என்ன ஆதாரத்தில் பேசுகிறீங்க? ஒரு வீட்டில் புள்ள செத்துருக்கு, என்ன ஒன்றும் பேசுகிறதா? வாய்க்கு வந்ததை ஆதாரம் வேணும்ல. பள்ளிக்கூடத்து நிர்வாகத்து டிராவல காண்டம் இருந்தால் அது ஒரு கதை. இன்னொன்று கதை மீன்ஸ் அது ரியா இருக்கிறவங்க இருக்கு. இன்னொன்று அந்த பாப்பாவுக்கு லெட்டர் இருந்துச்சுன்னு ஒருத்தர் பேசுகிறார். இது எப்படி நியாயம்? செத்துட்டாயா பிள்ளை? ஒருத்தர் வீட்டு பிள்ளை கிடையாது, நம்ம கொடுத்துட முடியுமா? காலையில் டாட்டா காமிச்சு போன பிள்ளைங்க சாயந்தரம் செத்து புணமாக காட்டினா எப்படி இருக்கும் எனக்கு ரியாக்ஷன்? அது புள்ள ஓடி பார்த்தா தெரியும் அது வலி வேதனையெல்லாம். நம்ம வந்து விக்டிம் சைடு தான் நிற்கணும். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களும் நான் கற்றுக்கொண்டதும் 2 பேர் இருக்கிறாங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பக்கம் தான் நிற்கணும். அதுதான் இங்கே நடுநிலைமை, அதுதான் இங்கே சோசியல் ஜஸ்டிஃபிகேஷன். நான் தீபா குடும்பத்து பக்கம் தான் நிற்க முடியும். என்ன போய் வா பள்ளிக்கூடத்துக்கு ஃபேவரான என்னன்னா பேச முடியாது. பட் என்ன நடந்திருக்குன்னு தெரியும், வாட் இஸ் வாட்னு தெரியும். பள்ளிக்கூடம் தப்பு அப்படின்னு சொல்றது தவறான கற்பிதம். தனியார் பள்ளி என்டர்டைன் பண்ணுறதுக்காக நீ சொல்லி விடுறது. எல்லாரும் பள்ளிக்கூடத்துல படித்தோம், எல்லாரும் வந்து தான் இருக்கோம், எல்லாரும் அடி வாங்கி தான் இருக்கோம். இல்ல அவங்க சொல்றாங்க இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லா பிள்ளைகளையும் கூட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்க குழந்தைங்களும் இருக்காது அப்படின்றாங்க. அப்ப இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போகாம எங்க போகணும்? ஐயோ அதெல்லாம் தப்புமா. சில பேர் அரசாங்க மருத்துவமனையெல்லாம் தப்பா சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கோர்ட்டை தப்பா பேசக்கூடாது. கடைசி மனிதனுடைய நம்பிக்கை மாதிரிலாம் இங்க போனா நிகழ்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் கடவுளை பத்தி கிரிட்டிசிசம் பேசுறது நிப்பாட்டது எப்படின்னா பல பேரோட நம்பிக்கை. அதை எப்படி நான் கிரிட்டிசிசம் பண்ண முடியும்? உனக்கு இருக்கு இல்லைங்கிறத நம்ம வச்சுக்கோங்க தனியா. தனிப்பட்ட கருத்து இருக்குங்கிறது தனிப்பட்ட கருத்து, இல்லைங்கிறது தனிப்பட்ட கருத்து. இருக்கிறவன் இல்லைன்னு சொல்றோம் டார்ச்சர் பண்றது தப்பு, இல்லாத இல்லைன்னு சொல்ற கடவுள் இல்லைன்னு சொல்றோம் கடவுள் இருக்கிறவங்க டார்ச்சர் பண்றது தப்பு. நீ பாட்டுக்கு உன் வழிபாட்டு முறையை பார்த்துக்கோ, அவங்க வழிபாட்டு முறையில் வாழ்ந்து வேண்டியதான். அதுமாரி பள்ளிக்கூடத்தில் இப்போ வந்து ஒரு அட்டாப்சி பண்ணுற மருத்துவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். என்னென்ன மாதிரியாக நடந்திருக்கலாம் அப்படின்றது தான் முதல் விஷயம். பள்ளிக்கூடத்தில் அடிச்சிருந்தா கண்ணி போன காயங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க அட்டாப்சி. மருத்துவர் சொன்னதுபடி கண்ணி போன காயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கா, ஸ்கல் இருக்கா, இல்லை தோப்புக்குறன் எதுவும் போட்டிருக்கானா, ஹார்ட் எதுவும் அடிச்சிருக்கா, லங்கு எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த நேரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவாங்க ஒன்று. அடுத்தது வாயில் ரத்தம் வந்துருக்கு அப்படின்றது வந்து சிவியர் அலர்ஜி, அது ஏதாவது ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி இருக்கும். முகம் வீங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலர்ஜி இருந்தாலும் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிளட் லீடிங் டிசார்டர்ஸ், அதாவது டாக்டர் என்ன சொன்னார்னா, இவர் ஒரு பெரிய மருத்துவருமா பீடியாஷனில் மிகப்பெரிய சீனியர் இருக்குது, அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கினேன் பிளட் லீடிங் டிசார்டர் இருக்கா அப்படி பார்க்கணும். ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்காம சொல்ல முடியாதுன்னாரு. அவன் முன்னாடி எதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கான அந்த பையங்கிறதெல்லாம் முதல்ல பார்க்கணும், பார்த்தா தான் அதுக்கு இதை சொல்ல முடியுங்கிறது சொன்னார். அடுத்தது பழைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் பார்க்கணும். பாய்சன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதா டாப்ஸில் தெரிஞ்சிடும். ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க இல்லையா, அந்த உணவில் ஏதாவது ஃபுட் பாய்சன் இதெல்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இதுக்கெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அரசு பள்ளிக்கூடங்கள்ல பெரும்பாலும் சத்துணவு திட்டம் தான் இருக்கு. அப்போ அவருக்கு அலர்ஜி ஆகுதுன்னா மற்ற பிள்ளைங்களுக்கும் ஏதாவது உபாதைகள் இருக்கான்னு நல்ல விஷயம் தான். பட் அவன் அரசு பள்ளி நான் சத்துணவு சாப்பிட்டானா வீட்டில் இருந்து கொண்டு சாப்பிட்டானு தெரியணும்ல. யாருமா சத்துணவு சாப்பிட்றீங்க? சூப்பராக இருக்கும் சாம்பார் போட்டு, யார் சாப்பிட்றா? காலேஜ் திட்டம் கொடுக்குறாங்க, படிக்க வைக்க எல்லாம் செலவு பண்ணி தான் பார்க்குது கவர்மெண்ட்டை. என்ன பண்ணுறது, அவ்வளோதான் பண்ண முடியுது. நல்லா ஃபுல்லாகவே விசாரிக்கணுமா, டீட்டெயிலாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காங்க, நல்ல விஷயம். அனைத்து பள்ளிகளையும் வைங்க. இது வந்து மாணவர்களுடைய நலனும் இல்லை, ஆசிரியர்கள் உங்கள் நலனும் பாதுகாக்கப்படும். டக்குன்னு ஒருத்தவங்க அக்யூஸ் ஆகிடுவாங்க, ஒரு செகண்டில் முடிச்சு போயிடும், அவ்வளோதான், எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஆமாம், ஒரு செகண்டில் அக்யூஸ் ஆகிடுவாங்க. எல்லாம் சைக்கு மாதிரி ஏதாவது இறங்கி பிரச்சனை ஆகிடும். தான் அதனால சிசிடிவி கம்பல்சரி வைங்க. என்ன வக்கீல் என்ன ஆகிடும், வீடுகள்லேயே வைங்கிற வாடகை வீடாக இருந்தாலும் வச்சு எங்கள் சிசிடிவி இப்போ கூட கட்டிட்டு போகிறோம். என்னமா 10,000 செலவு பண்ண முடியாது வீட்டுக்கு, ஒரு ஒய்ஃபை ஒரு மாதம் ஆயிருப்பா போட்டு வச்சு நம்ம பாதுகாப்பு முக்கியம்ல. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க போலீஸ் வந்து பெருமாநல்லூர் போலீஸ் தான் விசாரிச்சிருக்காங்க. அவங்க சாப்பிட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. ஏன்னா போலீஸை பொறுத்தவரை உடனே ட்ரிகர் பண்ணி விட மாட்டாங்க பீப்புள்ஸை. உண்மை தெரியல வரையும் இருங்க, வெயிட் பண்ணுங்க, பிஎம் ரிப்போர்ட் வரணும். பிஎம் ரிப்போர்ட்டு வெளிப்படைத்தன்மைமா, அது வந்த பிறகு தான் பார்க்க முடியும். யாரையும் காப்பாற்றுங்கிற அவசியம் போலீஸுக்கும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது, எனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது.
இதுதான் வாட் இஸ் வாட்ஸ். அதனால் பிஎம் ரிப்போர்ட் வரணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து டீச்சர் அடிக்குதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. தொடர்ந்து அடிக்குது. நாங்களே போய் எங்கள் அம்மாவே இப்போ இந்த மணிமேகலையே போய் டைரெக்டாக அந்த டீச்சர்கிட்ட பேசியிருக்காங்க, எதுக்கு என் பிள்ளைய தேவையில்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு. நான் படித்ததுலேருந்து இவ்வளோ கஷ்டமா. இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை நம்ம அடிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டிலேருந்து அடிச்சு வந்துடும், நம்மளை கூட ஒதுக்கி வச்சுருவாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. ஏன்ப்பா எனக்கு வம்பு, நீ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண வேணாம்ப்பா, நீ வீட்டிலேருந்து ஆள் கூட்டியாருவா, ஏன்ப்பா வம்பு, நீ படிச்ச அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் அடிக்க கூட செய்யுங்க சார், பேசாதீங்க. அந்த காலத்துல எங்க அப்பா சொன்னதெல்லாம் என்னன்னா, வீட்டுல அடிக்கிறாங்கன்னு போய் சொன்னா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கூட்டு போய் இன்னும் 2 அடி அடிங்க, அப்பனாதான் என் பையன் திருந்துவான், என் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்ற நிலைமை கூட இருந்திருக்கு. கண்ணை மட்டும் வச்சுட்டு பாக்கி உரிங்கம்பாங்க. இருக்குது கண்ணை மட்டும் இருக்குது, அதை நோண்டி எடுத்துட வேண்டியதானே. அது நம்ம முதல் தலைமுறை படிச்சதோட தாக்கம். அது கல்விதான் முக்கியங்கிற வெறியில அந்த அளவுக்கு சுத்தமாக ஆசிரியருக்கு நிறைய சம்பளம் போட்டு கொடுத்தாங்க. சரி, வைலி சேலரி. காரணம் உருவாக்கணும், சொசைட்டியை கிரியேட் பண்ணணும். அவங்க சமுதாய சிற்பிகள் அவங்க ஒழுங்காக செதுக்கி எடுத்துட்டு வரணும். ஒரு கிளையை வந்து நீங்கள் உருவாக்கணும். சரியா, பெரிய பொறுப்பு இருக்கு. அது ஒரு டெடிக்கேட்டட் ஃபீல்டு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் வக்கீலாக வந்ததை விட நான் ஒரு ஆசிரியராக போகிறது தான் ஆசைப்பட்டேன். நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 மாணவன் 100 மாணவன் நான் வேற லெவலில் அவனை உருவாக்கியிருப்பேன். சொந்த காசுலேயே எக்ஸிபிஷன் டூர்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சு உலக ஞானத்தையே வளர்த்து, இயற்கைனா என்ன, காடுனா என்ன, புலினா என்ன, சிங்கனா எல்லாத்தையும் லைவாகவே நான் அழைச்சி கொண்டு காமிச்சு உருவாக்கியிருப்பேன். பெரிய விஷயம் ஆகிட போகுது, என்ன பெரிய செலவாகிட போகுது. அப்படி ஒரு டீச்சராக நான் இருந்திருப்பேன். பட் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு. எல்லாருமே டீச்சராக போனால் சேலரி கூட அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தப்பானதுமா. அது சம்பளத்துக்கான வேலை இல்லைம்மா, அது ஒரு பெரிய சமூக போராட்டத்துக்கான வேலை. அது நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய. ஆசிரியர் மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் வீட்டில் இருக்க பிரச்சனைகளா குழந்தைங்களை போட்டு டிஃப்ரெண்ட். நீங்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் அதில் நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் ஜட்ஜு இவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க வீடெல்லாம் போயிருக்கீங்களா? ஜஸ்டிஸ் வீடெல்லாம் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் அவங்கள வச்சுருக்கலாம். அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். நான் வந்து இரிட்டேட்டில் உட்காந்தோன்னே ரைட்டு உனக்கு தூக்கு தானே, உனக்கு ஆயுள் தானேன்னு போயிட்டா என்ன ஆகும்? நான் எப்பயுமே ஒரு காம்பாக்ட் ஜோன்லேயே வச்சுருப்பாங்க. அதாவது இந்த பிளசண்டான்னு சொல்லுவாங்கள்ல, நான் இருக்கிற சுச்சுவேஷன். அப்போ எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து சாமரம் வீசியிருக்கான், பெரிய காற்று. ஹைகோர்ட் வந்ததே இல்லை, வர வாய்ப்பு இல்லை. கேசஸ் தான் வந்தால் அப்படின்னா சிஎஸ் போலீஸ் போட்டாங்க, அட்வொகேட் மட்டும் தான் போகலாம். அப்படியே காற்றோட ஹைட்டாக இருக்கும் அந்த காதும். ஏன்னா ஜட்ஜி வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் எழுதணும்ல. ஜஸ்டிஸை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருப்பாங்க, கம்ஃபர்ட்டாக வச்சுருப்பாங்க. கரண்ட்டு போகாது ஹைகோர்ட்டில், அப்படியே வச்சுருப்பாங்க ஜென்ரேட்டர் வச்சு. ஏன்னா காரணம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஒரு வழக்கை விசாரிக்கணும், இரிட்டேட் ஆகிடக்கூடாது. வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது கார் அப்படியே அழகாக, வீட்டிலேருந்து எதுனா அப்படியே வீட்டுக்கு அழகாக பிஎஸ்ஓ பாதுகாப்பு காம்பாக்டாக வச்சுருப்பாங்க. ரொம்ப எனக்கு பார்ப்பேன். அது ஒரு ஜட்ஜி போக்குள்ள வந்து எதிர்த்தாப்புல செங்கோல் கொண்டு சவுண்டு போட்டு விளக்கி விடுவாங்க பாதை. இதை பல பேர் கிரிட்டிசிசம் பேசியிருக்காங்க. என்ன பெரிய அவரும் மனுஷன் தானே, 4 பேர் முன்னையெல்லாம் விளக்கிக்கிட்டு முண்டிக்கிட்டு போனால் மைண்ட் இரிட்டேட் ஆகிடல. நான் ப்ளஸ் பீஸ்ஃபுல்லாக போய் அங்கே உட்காரணும். அந்த சூட் ஆசிரியர்களுக்கு இல்லை. வீட்டில் உள்ள பிரச்சனை, இரிட்டேட்டு, அதையெல்லாம் இங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து காட்டுறாங்க. தான் உண்மைதான். ஒருத்தரை பிடிக்காம போயிட்டால் கடைசி வரையுமே பிடிக்காது, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நொட்டு 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 நொட்டுன்னு. சும்மாவெல்லாம் கூப்பிட்டு அடித்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியுமா? சும்மா போகிற போக்கில் கூப்பிட்டு அடித்தது வார்த்தையர். நம்ம உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்போம், போக்கில் பொட்டேன்னு முதல் அடிப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியல, நடந்திருக்கு. இல்லைன்னா சொல்லாதீங்க, மறுத்தா போய் எல்லாரும் எல்லா பாதிப்பும் உள்ளாயிரும். பட் நம்ம அன்றைக்கி தாங்கணும்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படி இருந்தால் நம்ம இருந்த வளர்ந்த முறை அப்படி. பள்ளிக்கூடத்து சைக்கிள் வேக வேகமாக வந்திருப்போம், உடையந்திருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. பொத்தனாப்பில் கொண்டே உள்ளே இறக்கிறோம், பிராய்லர் கோழி இறக்கிற மாதிரி. திருப்பி அப்படியே பொத்தனாப்பில் விட்டு வந்தோம். அவன் நடக்கவே இல்லை. அந்த பையன் உடம்பு ஃபிசிக்கலாக தாங்க மாட்டாங்கிறது என்னோட கருத்து. லாக்அப் டெத்லாம் ஆகுது, நம்ம ஃபிசிக்கலாக தாங்கலாம் உடம்பு. போலீஸ் பழைய போலீஸ் தான், அக்யூஸ் சின்ன பையனாலும் இருக்கா, தாங்காது உடம்பு. இங்கே அடிக்காதீங்க, போலீஸ்லாம் அடிக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. எல்லாம் கும்பலாக தான் லாக்அப் டெத்தில் போனால் முடிஞ்சு போச்சு. போலீஸே வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. டிஜிபி ஆடுமா விழுப்புரத்தில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, விழுப்புரம் மாவட்டத்தில், மாட்டிக்குவீங்க. அது யாரும் சொல்கிறேன், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அதை விட்டு கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா சட்டமும் இருக்குதான் செய்யுது. போலீஸ் தேவைன்னா கூப்பிட்டு திட்டினா மன உளைச்சல்னு சொல்றாங்க, அடிச்சா தண்டனைன்னு சொல்றாங்க, உடல் வேதனைன்னு சொல்றாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் எப்படிதான் அவங்களை நெறிப்படுத்துறது? நெறிப்படுத்தணுமா? படுத்தணும்னா போலீஸ் படுத்துமா, சட்டம் படுத்தும். அதாவது வாத்தியார் குச்சை கீழே வச்சாங்க, பயில கத்திய கையில் எடுத்தாங்க அப்படின்னு. கல்வியோட முக்கியத்துவமே தெரியாம போயிட்டேன். இப்ப எங்க பிள்ளை அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இல்லை. ஸ்கூலுக்கு நிறைய நேரம் ஸ்கூல்ல தான் நம்ம இருந்துருவோம், வீட்டை விட. இல்லை ரைட்டா 5 மணிக்கு வந்து சாப்பிட்டு 7 மணி படுத்துருவோம். காலையில் 8 மணிலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேலே வந்து
தூக்கத்திலையும் பாதி நாட்கள் பள்ளிக்கூடத்திலையும் போயிடும். மீதி நாட்கள் மருத்துவமனையில் காலம் கழிஞ்சிரும் போல இருக்கு. அவ்வளோதான் வாழ்க்கை, வேற என்ன பெரிய இது. மாணவர்களை திருத்தணுமா, திருத்துறது ரொம்ப ஜாக்கிரதை திருத்தணும். அன்னைக்கு ஒரு மாணவன் வந்து 3 மாடி இப்படி வந்திருக்கான், 9வது படிக்கிற மாணவன். பேக் எடுத்துக்கிட்டு 3 மாடி மேலே வந்திருக்காமா, லேட்டாக வந்துட்டோன்னு சொல்லி வெளில தோப்பு வரம் போட சொல்லிருக்காங்க. அப்படியே விழுந்து செத்து போயிட்டான். தனியார் பள்ளி. நியூஸே வெளில எங்கே போச்சு நியூஸு? ஏன் வரல? பிராண்டு முதல்ல 3 கிளாஸ் ரூமே ஆரம்பிக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு இல்லை. மார்க் வந்தா மட்டும் தான் சார் தனியார் பள்ளிகள்ல ஃப்ளக்ஸ் போட்டு அடிக்க. ஆமாம் மார்க் தான் இல்லைம்மா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சு. கிளாஸ் ரூம்ல ஸ்டார்ட் ஆகல. எதுக்காக தோப்பு வரம் போட சொன்னீங்க? டக்கு வாக்கு போட சொல்லுவோம். காலையில் பிபி ஷூட் அப் ஆகிடும், வெயில் சன்ஷாக் அடிச்சிடும். அதெல்லாம் செய்யாதீங்க. அதாவது எனக்கு பள்ளியோட அனுபவங்கள் இருக்குன்னா நல்ல அனுபவங்கள் இருக்குது, என்னை போன்ற மாணவர்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் யாருமே வீணாக போகல, எல்லாம் ஒரு துறையில் முண்டி எழுந்துட்டோம். இன்னும் எல்லாருமே நல்லா தான் இருக்கும். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு சிலர் இறந்துருக்குறாங்க, என் கூட படித்தவங்க ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி இறந்துருக்காங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. மற்றபடி ஓரளவு முண்டி கிளம்பிட்டோம். காரணம் இந்த கல்வி அப்படி இருந்துச்சு. என் பாடத்தின் ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி அந்த கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க ஒரு ஆசிரியர் இருந்து, நேற்று கூட ஒரு ஆசிரியர் இருந்தார், ரொம்ப வருத்தமாக இருந்தது, குண்ணன் சார்னு. ஸோ அந்த அன்றைக்கி இருந்த ரேம்போ அப்படி இருந்துச்சு. அடிப்பாங்க தான், பயங்கரமாக சாத்து விடுவோம். வாத்தியார் வேறு மக்கு பையன் வேறு போட்டு நொறுக்குவாங்க. ஏன்னா அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்கன்ட்டு என்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்காது. சும்மா தான் படிப்பேன், ஆவரேஜாக தான் படிப்பேன். பட் அவங்க அடித்ததுனால படித்ததுனால நான் படித்தே பாஸ் ஆகணும், படித்தேன், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. கடைசியாக டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டில் எடுத்த 12th வந்து நமக்குள்ளே என்ன ஆர்டர் இருக்குன்னு வேறு யாரும் திருத்த உள்ளது வந்துடும். பட் அந்த ஆசிரியர்கள் தான் இன்றைக்கி அந்த கான்டாக்டில் இருக்காங்க. மாணவர்கள்ட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் ஆசிரியர் மேலே வேணும். நம்ம லீவ் நாளில் ஆசிரியர்கள் வந்து தம் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ பையன் பார்க்கக்கூடாது. 2 பேரும் ஒரே இடத்துல தான் அப்புறம் என்ன மரியாதை இருக்கும்? படிப்புக்கு எஜுகேஷனுக்கு நான் மரியாதை போயிடலாமா? உங்களை ஒரு குருநாதர், மாதா பிதா குரு தெய்வம், குருவுக்கு அடுத்த தெய்வமே அம்மா அப்பா, மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுக்கு அடுத்து அவங்க குரு தான் முக்கியம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதுமாதிரி பேரண்ட்ஸ் ஏதோ பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போது வந்ததுன்னு இருக்கக்கூடாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஸ்கூலுக்கு போகலாம். இல்லை போய் எப்படி படிக்கிறான் என்ன ஏது கேளுங்க, விசாரிங்க. அவன் சாயந்தரம் வந்தான்னா அவனை வந்து ஒரு 5 நிமிஷமாக தான் அவன்கிட்ட பேசுங்க. நீ ஸ்கூலில் என்ன நடந்தது, டுடே என்ன சொல்லு, காலைல போனேன் நைட்டு போனேன் கேளுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாரம் ஒரு முறை உங்கள் குழந்தைகளை உங்கள் கையால் குளியாட்டுங்க. பெரிய பிள்ளையானாலும் பரவாயில்ல, கையால் குளியாட்டுங்க. நான் செய்கிறது தான் சொல்ல முடியும். அப்போ தான் உடம்புல எது தழும்புகள் இருக்கா, உடம்புல எது ஃபிசிக்கல் மாற்றங்கள் இருக்கா, ஏதோ அப்யூஸ்மெண்ட் இருக்கா நான் பார்க்க முடியும். ஊச்சுப்படுறான்னு வச்சுக்கேன், பையன்லாம் பெரிய பையன் ஆகிட்டான்ல, அப்பா விடுங்கப்பா அப்படின்னு சரி சட்டி மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குளியாட்டி விடுவேன் மணியை வச்சு. காரணம் அது எது மாற்றங்கள் இருக்கா, எது நெக்க கீரல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்யூஸ் பண்ணி, ஏன்னா பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் தான் அதிகமான அப்யூஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க. இல்லைன்னா சொல்லாதீங்க, எல்லா காலத்துலையும் நடந்திருக்கு, என் காலத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். பெண் பிள்ளைகள் சொன்னால் குயமுறைன்னு பேர் போடுறாங்க. இங்கே போய் எங்கே சொல்கிறது, கூச்சமாகவே இருக்குல்ல, என்ன அந்த அக்கா மாதிரி பண்ணுறாங்க எப்படி சொல்கிறது? ஒரு லேடிஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் வழி தெரியாது. ஸோ அதுமாதிரி அதனால சொல்லவர். இப்போ தீபக் அவர்களுடைய மரணத்தை வந்து எளிதாக கிடக்கலை. பட் என்ன உண்மைன்னு தெரியாமல் போட்டு விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிஎம் ரிப்போர்ட் வரட்டும், டீச்சர்ஸை என்கொயரி பண்ணுவாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் அப்படிலாம் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட முடியாது. எல்லா மாணவர்களும் இருக்காங்க, மற்ற மாணவர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாங்க ஒன்றுன்னு. அது வெளியே வராமல் போய்டாது. எவ்வளோ நேரம் எத்தனை பேரை மாட்டிடுவீங்க? சாயந்தரம் வீட்டுக்கு போனால் எல்லா பேரும் சொல்லிடுவாங்க அவங்க வீட்டில், அந்த அண்ணா வந்து இப்படி தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஷனட்டாக பார்க்கணும். சிறப்பு சட்டங்கள் இருக்குது, சிறப்பு சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னோட கருத்து எல்லா ஸ்பெசிஃபிக் சட்டங்கள் இருக்குல்லம்மா, சிறப்பு சட்டங்கள் ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாமே தவறாக பயன்படுத்தினா சிக்கலாகிடும். போக்சோ மிஸ்யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? பெரிய சிக்கலில் விட்டு போயிடும். அதுக்கான பனிஷ்மெண்ட் அதிகம். ஸோ மாணவர்களுக்கு நலன் காக்கணும், ஆனால் மாணவர்களையும் நல்ல முறையில் நம்ம காக்கணும்ல. தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.